ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ட்ராவல் வ்ளாகு. எஸ்சிடிசி புது வால்வோவில் நாகர்கோவில் டிப்போ வால்வோ 9600 B8Rல நினைக்கவே இல்லை வால்வோவில் இவ்வளோ சீக்கிரம் ட்ராவல் பண்ண வேணும். அதுவும் நாகர்கோவில் டிப்போவில் ஃபஸ்ட் ரைட் அமையணும். மதுரை டு சென்னை ட்ராவல் வ்ளாகு. மதுரையிலேருந்து ட்ராவல் அமைஞ்சது. ஸோ ஃபைனலாக ஒரு ட்ரீம் மூமெண்ட்டு. நானும் லாங் ட்ராவல் இப்போது ரீசெண்டாக பண்ணி ஒரு 5 to 6 months கிட்ட ஆகுது பஸ்ஸில். ஸோ மதுரையில் வந்திருந்தேன். ஆக்சுவலாக திருநெல்வேலியிலேருந்து ஸ்டார்ட் ஆன ஜேர்னி. திருநெல்வேலியிலேருந்து கேடிசி பிபிஆரில் வந்திருந்தேன். அதுவும் சம்மர் ரைடு. அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு போடுறேன். மதுரைக்கு வண்டியை ஒரு 9 o'clock பார்த்தேன். சரி போட் பண்ணலாமான்னு பார்த்தப்போவே ஏறலான்னு தோணிடுச்சு பஸ்ஸை பார்த்த உடனே. ஓகே, கண்டக்டர்கிட்ட சொல்லி சீட்டை போட்டுட்டு 9 o'clock பஸ்ஸை போட் பண்ணேன். வண்டி வந்து ஏதோ ரீசன்னால் அன்றைக்கி நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி ஐயா நாகர்கோவிலுக்கு வந்ததுனால ஏதோ மதுரையில் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். ஸோ மதுரையிலேருந்தே வண்டி எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. பஸ் வந்து 9 o'clockலேருந்து போட் பண்ண போட்டிருந்தாங்க. நான் ஒரு 9:05 வண்டியில் போட் பண்ணி ஏறிட்டேன். வண்டி ஃபேர் பார்த்திங்கன்னா 780 rupees தான். மதுரை டு சென்னை கம்மி தான் வால்வோக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் லோட் ஆச்சு. ஏன்னா மற்ற பஸ்ஸஸோட ஃபேரோட கொஞ்சம் அதிகமாக இருக்க ரீசனால் இன்டீரியர்லாம் செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு அந்த ப்ரைவேட் பஸ் மாதிரியே பஸ்ஸு பார்க்கவும் இருந்துச்சு. வண்டியோட ஸ்டேரிங்கு, ஃப்ரண்ட் லுக்கு எல்லாமே வேறு லெவலு. நானும் ஃபஸ்ட்டு எனக்கு அசேல் சீட் தான் கொடுத்தாரு, விண்டோ சீட் இல்லாமல். சரி விண்டோ சீட் கிடைக்கிறதுக்காக நான் ஒரு பின்னாடி கரெக்டாக ஒரு 20 சீட் நம்பர் 40 கிட்டே போய் உட்காந்துக்கிட்டேன். அந்த சீட்டே எனக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. செமி ஸ்லீப்பர் வண்டி. இப்போது லெக் பேடுக்கும் குஷன் கொடுத்துருக்காங்க. இது எஸ்சிடிசியில் என்னை கேட்டால் வந்து எல்லா வண்டிக்குமே இந்த லெக் பேடு இருக்கணும். சீட்டட் டைப்பில் 780 rupees டிக்கெட்டு யூபிஐ பேமெண்ட் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். மேக்ஸிமம் இப்போ எஸ்சிடிசியில் எல்லா சர்வீஸ்லேயும் நம்ம சில்லறையாக கொடுத்தாலே கேட்டாலே யூபிஐ பண்ணிடுறீங்களான்னு, ஜிபே பண்ணிடுறீங்களான்னு கேட்டுடுறாங்க. ரீடிங் லேம்ப்பு எல்லாமே பக்காவாக மெயின்டைன் ஆச்சு. வண்டியோட ஏசி வந்து 25 to 26 வச்சுருந்தாங்க. அதுவே செம்ம கூலிங்காக தான் இருந்துச்சு. இன்டீரியர்ஸு செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு முதல்ல நாகர்கோவில் டிப்போ ட்ராவல் வ்ளாகில் இன்னும் அமைஞ்சது வந்து செம்ம சந்தோஷம். ஏன்னா ஹோம் டிப்போ பஸ் இல்லையா, அது எப்போவுமே வந்து ஒரு தனி இதுவாக தான் இருக்கும். வால்வோ சர்வீஸ் இதே போலேயே கொஞ்சம் ப்ரீமியமாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா, இதே மாதிரியே த்ரூ அவுட் எல்லா வட்டியும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பஸ்ஸும் லோட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்க. 9லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 hourல ஒரு 30 to 35 சீட்ஸ் தான் இருந்துச்சு. சரி நானும் உள்ளே வந்து எவ்வளோ நேரம் தான் வெளில நிற்கிறதுன்னு உள்ளே வந்து உட்காந்துட்டேன். திருவான்மியூர் எஸ்சிடிசி திருநெல்வேலி சர்வீஸு. இந்த சர்வீஸ் வந்து செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக திருநெல்வேலி டிப்போ ஓட்டுறாங்க. மொத்தம் 4 சர்வீஸ் ஓட்டுறாங்க. திருநெல்வேலி 1 டிப்போவே 3 சர்வீஸ் ஓட்டுறாங்க. அதில் ஒரு சர்வீஸ் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர், மற்ற 2 சர்வீஸும் நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பரு. கன்னியாகுமரி நாகர்கோவிலேருந்து ஏதாவது ஒரு வண்டி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். மார்த்தாண்டம் டிப்போ சென்னை வானவில் 3 மணிக்கு கிளம்புன வண்டி. 3:45 கிளம்புற பஸ்ஸு. 5:15 திருநெல்வேலி வந்து 5:30 பக்கம் கிளம்புவோம். மதுரைக்கு ஒரு 9 o'clock 9:15 பக்கம் வந்துருந்துச்சு சென்னைக்கு. மார்த்தாண்டம் டிப்போ மட்டும் ஓரளவுக்கு இப்போ ஒரு திருநெல்வேலி சென்னையை வந்து ஒரு 11.30 hours மெயின்டைன் பண்ணி ஓட்டுறாங்க. ஷார்ப்பாக பஸ் வந்து 9:45 அந்த மூவிங் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போது எஸ்சிடிசியில் மேக்ஸிமம் எல்லாமே வந்து ப்ரீமியம் சர்வீஸ் எல்லாத்தையுமே வந்து BS6 நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் சர்வீஸை தான் போட்டுட்ருக்காங்க. யூடிக்கு மோஸ்ட்டாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதில்ல. இதே மாதிரி ஒரு 2 வருஷம் எஸ்சிடிசி வந்து எல்லாமே வந்து மாற்றிட்டே வந்தாங்கன்னா மொத்தமே எஸ்சிடிசியில் மொத்தமாகவே நான் ஏசி சீட்டர் சர்வீஸ் இதுதான் இருக்கும். இப்போவும் அதுதான் ட்ரெண்டு. அதை நோக்கி போகிறதும் ஒரு ரொம்ப நல்ல விஷயந்தான். ஷார்ப்பாக பஸ்ஸு 9:55 எடுத்துட்டாங்க. 9:55 எடுத்து கரெக்டாக ஒரு நெக்ஸ்ட்டு 10 minutesல வண்டி வந்து பைபாஸுக்கு வந்துடுச்சு. வந்தவுடனே இங்கே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. சிடிசியில் வால்வோ வரும்னு சொல்லி எவ்வளோ வருஷம் வெயிட். ப்ரைவேட் பஸ்ஸஸ் எவாகே, கேபிஎன்னு, ஹெப்ரானு இந்த மாதிரி வண்டியிலலாம் ட்ராவல் பண்ணும்போது கவர்மெண்ட்டில் ஒரு வால்வோ ட்ராவல் இருக்காதான்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசைப்பட்டது. கரெக்டாக ஒரு 10:15 வந்து மேலூர் டோலை கிராஸ் பண்ணிடுச்சு. மேலூர் டோலை கிராஸ் பண்ணதுலேருந்து வண்டியோட க்ரூசிங் ஸ்பீடும் சூப்பராக இருந்தது. அந்த 85லே அப்படியே போயிட்டே இருந்தாங்க மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு. பார்க்குற கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து எல்லாத்தையுமே சைடு போட்டு வண்டி சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. உண்மையிலே நல்ல ஸ்பீடாகவும் மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அப்படியே சேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த நாகர்கோவில் டு திருவொற்றியூர் சர்வீஸை லைனில் பிடிச்சாங்க. 3:30 மணிக்கு நாகர்கோவிலில் கிளம்புற வண்டி 5:15 பக்கம் திருநெல்வேலி வரும். 5:30 திருநெல்வேலியில் கிளம்பிச்சு. நான் கிளம்புன பிபிஆரோட பேரலாக தான் இந்த பஸ்ஸும் வந்துட்டு இருந்தது. இந்த பஸ்ஸையும் பிடிச்சி கரெக்டாக ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. வண்டி வந்து ஒரு 8:45 பக்கம் இந்த பஸ் வந்து மதுரைக்கு வந்துச்சு. 9:15 கிளம்பி போச்சு. இந்த வண்டிக்கு டின்னர் பிரேக் மதுரை தாண்டவனே போட்டுருவாங்க. ஸோ கிளம்பி வந்துச்சு, அசால்ட்டாக போட்டோம்.
அந்த திருவொற்றியூர் சர்வீஸ் வந்து ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி டிப்போவில் வந்தது. ஒரு 6 வருஷம் BS4 வந்த புதுசில் வந்து நாகர்கோவில் டிப்போவுக்கு மாறிச்சு. லேட்டரான அது இப்போது அவங்க நாகர்கோவில் டிப்போ தான் வச்சு ஓட்டிகிட்டே இருக்காங்க. பார்க்குற கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தது நம்ம வால்வோ. சஸ்பென்ஷன்லாம் ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்க மாதிரி எந்த ஃபீலும் நம்மளுக்கு இல்லை. அப்படியே ஒரு ஃப்ளோட்டிங் பண்ணிட்டு போகிற மூமெண்ட் தான். இதே மாதிரி சர்வீஸ் வந்து நாகர்கோவில் பெங்களூர் செக்டர்லேயும் ஒரு வண்டியை வந்து போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். திருநெல்வேலி பெங்களூர்லேயும் ஒரு வண்டி போட்டாங்க. இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சர்வீஸை. நைட் லேம்பும் வியூவில் சூப்பராக இருந்துச்சு பஸ்ஸு. நாகர்கோவிலில் வந்து ஆக்சுவலாக வண்டியோட டைமிங் 6 போட்டிருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து ஃபுல்லாகி பஸ் எடுக்கிறதே 8 மணிக்கு மேலே தான் போகுது. வண்டி ஒரு நாகர்கோவிலில் 7:30 8 o'clock அந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் ரொம்ப காலையில் வந்து ஒரு 10.30 to 11 hours கொண்டு விடுற மாதிரி இருந்தாங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து வால்வோ வந்து ரொம்ப பெனிஃபிட் ஆகும் எல்லாருக்கும். ஏன்னா ஃபேரும் 1100 கிட்டே இருக்கிறதுனால வந்து ஒரு 10 to 11 hours பஸ் வந்து கொண்டு விட்டுறதுனா மக்களும் நல்லா விரும்பி ஜேர்னி பண்ணுவாங்க. பஸ் எடுத்த 1 hour பக்கத்தில் கரெக்டாக பிரேக் போட்டாங்க. நம்மளும் இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு வால்வோ பஸ்ஸை பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 2016 எண்டில் ஃபஸ்ட்டாக எஸ்இடிசிக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஏசி சீட்டு சர்வீஸ் வந்து ஆட் ஆச்சு. அந்த டைமில் பச்சை கலர் பஸ்ஸு, அந்த பஸ்ஸுக்கே அவ்வளோ வரவேற்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு ஏசி சீட்டு ஸ்லீப்பர் சர்வீஸ் ஆகிடுச்சு. ப்ரீமியமாக ஒன்றுமே இல்லை. நாகர்கோவில் டிப்போவும் முன்னாடி நாஞ்சில் சர்வீஸை வந்து செம்மையாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நாஞ்சில் ஒன்று மட்டும்தான் 12 மணி நேரம் டைம் அடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வருது. ஒரு வால்வோ பஸ்ஸுக்கு இந்த மாதிரி இடத்துல வந்து டின்னர் பிரேக் போடுறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். மற்ற எஸ்இடிசி சாதா பஸ்ஸுக்கு போட்டால் கூட ஓகே. இந்த மாதிரி ஏசி சீட்டு ஸ்லீப்பர் சர்வீஸு வால்வோலாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மோட்டலாக பார்த்து போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். மதுரை திருச்சி லைன்லேயே கருப்பட்டி காஃபி அந்த மாதிரி நல்ல இடம்லாம் நிறைய இருக்குது. கரெக்டாக ஒரு 20 minutes பிரேக் போட்டாங்க. 9:55 மதுரையில் கிளம்பின வண்டி திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது டைம் வந்து 11:55 ஆச்சு. ஒரு 20 நிமிஷம் பிரேக் போட்டு அந்த டைமை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டாங்க. இப்போது முன்னாடிலாம் திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரும்போதே பஸ் ஸ்டாண்ட் அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. இப்போ புது திருச்சி பஸ் ஸ்டாண்ட் ஆக்சுவலாக வேறு லெவலில் இருக்குது. இந்த பஸ்ஸுக்கும் திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கும் பார்க்கும்போது உள்ள என்ட்ரி வீடியோலாம் சிக்கிச்சுன்னா செமையாக எடுக்கலாம். 12-1 மணி டைம்லலாம் எப்போவுமே திருச்சி பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் க்ரௌட் அதிகமாகவே இருக்கும். நான் போன அன்றைக்கி வந்து க்ரௌட் வந்து கொஞ்சம் அந்த லெவலில் இல்லை. வழக்கமாக நாகர்கோவில் இல்லை மார்த்தாண்டம் வர எஸ்இடிசி பஸ்ஸஸ்லாம் ஒரு திருச்சி பஸ் ஸ்டாண்டில் 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதோட வண்டி கிளம்பிடும். பட் ஆனால் இந்த வாட்டி 20 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிச்சு. மதுரை திருச்சி திண்டுக்கல் ட்ராக்கில் மட்டும் கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருந்தது. மற்றபடி பஸ்ஸஸ் அந்தளவுக்கு இல்லை. திருநெல்வேலி சென்னையும் எஸ்இடிசி வால்வோ போட்டாங்க. பட் சிஎன்பி டிப்போவில் போட்டாங்க. வண்டியும் இப்போ வந்து வீக்கெண்ட்ஸில் மட்டும் ஓடுதா இல்லை அதுவும் ஓடலையான்னு தெரியல. ஆக்சுவலாக திருநெல்வேலி சென்னை சிஎன்பி டிப்போ சென்னை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வண்டியை ட்ரிவாண்ட்ரம் வரைக்கும் போட்டு ஆப்ரேட் பண்ணிடலாம். இன்டர்ஸ்டேட் வால்வோன்றப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஏன்னா மோஸ்ட்டாக எஸ்இடிசி ட்ரிவாண்ட்ரம் டிப்போவில் வந்து திருச்சி பேசஞ்சர்ஸ் மதுரை வந்து ஒரு 15 to 20 நம்மளுக்கு லோட் ஆகும். அதுவே நாகர்கோவில் திருநெல்வேலியில்ன்ட்டு வரும்போது பஸ்ஸு நல்லாவே லோட் ஆகியிருக்கும். ட்ரிவாண்ட்ரம் திருச்சி மதுரை திருச்சியை கான்சன்ட்ரேட் பண்ணி டபுள் சார்ட் வண்டியாக போட்டிருக்கலாம். திருச்சி சென்னையும் புக்கிங் கொடுத்துருந்தேன். அதாவது ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து நாகர்கோவில் மார்த்தாண்டம் புக்கிங் போட்டு மிச்சம் ஒரு ரிமைனிங் டிக்கெட்டை திருச்சி சென்னைக்கெல்லாம் போட்டு வந்தாங்கன்னா பிளான் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா அந்த வண்டி இன்னும் நல்லாவே ஓட வாய்ப்பு இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக BS6 தமிழ்நாட்டில் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவிலே வந்து ஒரு கார்ப்பரேஷனில் அதிகமாக BS6 வண்டி இருக்குன்னா அது தமிழ்நாட்டில் தான் இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த லாஸ்ட் 3 yearsல வந்து 80% அட்லீஸ்ட் ஒரு 70% ஆஃப் த பஸ் ஆச்சு BS6 ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பாஸ்ட் 2 to 3 monthஸாக மோஸ்ட்டாக BS6 CNG பஸ்ஸும் ரிப்ளேஸ் ஆகிட்டே இருக்குது. திருச்சி பஸ் ஸ்டாண்டை பார்க்குறப்போ இப்போ கீழம்பாக்கமும் திருச்சி பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் டாப்பு டக்கராக இருக்குது 2 பஸ் ஸ்டாண்டு. இதே போல் அடுத்த பஸ் ஸ்டாண்டு கூத்தம்பாக்கத்தில் ஒன்று வரும். அப்புறம் அடுத்து கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் இதே மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் ப்ரொப்போஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும், மொத்தமாக இன்டெகிரேட்டடாக. ஆனால் திருச்சி பஸ் ஸ்டாண்டோட எஃபெக்ட்ஸை பற்றி பேசியே ஆகணும். மொத்தமாக ஒரு லாஸ்ட்டு 1 yearலேயே ஒரு 2 yearsக்கு முன்னாடி 3 yearsக்கு முன்னாடி ஆரம்பித்து லாஸ்ட்டு 1 yearக்கு முன்னாடி எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டாங்க. முடித்து இவ்வளோ ஜம்முன்னு கரெக்டாக நம்மளுக்கு நடுவில் வந்து தமிழ்நாடுக்கு நடுவில் கரெக்டாக இந்த பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்கு. திருச்சி பஸ் ஸ்டாண்டை வந்து இவ்வளோ பெருசாக வச்சு பார்க்கிங் ஏரியா இவ்வளோ ஜம்முன்னு வச்சுருக்கிறதுக்கு மொத்த எஸ்இடிசி டிப்போவே இங்கேயே மூவ் பண்ணலாம். இங்கேருந்து எஸ்இடிசி டிப்போவே 7 கிலோமீட்டர் வந்துட்டு வண்டி எம்டியாக தான் அந்த சைட் போகுது. அதுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வந்து டிப்போ இருந்துச்சுன்னா
ஏதாவது ஸ்பேர் பஸ் தேவைன்னாலும் கரெக்டாக மாற்றி அமைக்கிறது எஸ்சிடிசி நல்லாயிருக்கும். அதே மாதிரி டிஎன்எஸ்டிசி கும்பகோணமும் உள்ளே ஒரு டிப்போ போட்டிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மொத்த டிஎன்எஸ்டிசி கும்பகோணத்துக்குமே ஹெட் ஆஃபீஸ் மாதிரி ஒரு டிப்போ அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு பார்க்கிங் ஏரியாவே அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். உள்ளே எல்லாத்தையும் போட்டு சவுத் சைடில் ஒரு டிஎன்எஸ்டிசி ஹெட் ஆஃபீஸ் மாதிரி எல்லாம் அமைஞ்சிரும். எல்லா எஸ்சிடிசி லாங் ரைடரு, அதுக்கப்புறமா சென்னை டிப்போட இன்டர்ஸ்டேட் ரைடரு எல்லாமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. தாம்பரம் டிப்போட்டோட BS6 சென்னை டு தாம்பரம் வண்டி. டிஎன்எஸ்டிசி தாம்பரம் எல்லா வண்டியும் மாதாவரம் போகிற போல் எஸ்சிடிசி மொத்த சர்வீசஸ் எல்லாமே மாதாவரம் போட்டிருக்கலாம். ஏன்னா எஸ்சிடிசியை போட்டு டிஎன்எஸ்டிசியை வந்து இங்கேயோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தா கூட கீழம்பாக்கத்தில் போட்டிருந்தா கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே உள்ள TN21 அதாவது திருவள்ளூர் ரீஜன்லேருந்து கிளம்ப வர பஸ்ஸஸை மாதாவரத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணிடலாம். எஸ்சிடிசியை கீழம்பாக்கத்தில் போட்டது தான் அவங்களுக்கு லோட் ஆகிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. அந்த லோட் ஆகாதனால ட்ராவலிங் டைமும் டிஸ்டன்ஸ் குறைஞ்சும் அதிகமாகுது. நாகர்கோவில் டு சென்னையெல்லாம் இப்போ வந்து 13 மணி நேரம் ஆகுது. திருநெல்வேலி டு சென்னை டைம் வந்து ரன்னிங் டைமே 11:30-12 மணி நேரன்ற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து இந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டால் தான் இதாகிடுச்சு. டிஎன்எஸ்டிசி விழுப்புரத்துக்கும் கொஞ்சம் யூடி தான் ரீபில்ட் பண்ணி கொடுத்தாங்க. யூடி கொஞ்சம் புதுசாக கொடுத்துருந்தா அவங்களுக்கும் நல்லா இருந்திருக்கும். நிறைய பஸ்ஸஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கும். கொடைக்கானல் சென்னை வண்டி செம்மையாக ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க எஸ்சிடிசி குயின் எக்ஸ்பிரஸ்ன்ட்டு. அதே போல் டிஎன்எஸ்டிசிக்கும் கொஞ்சம் நிறைய அல்ட்ரா டீலக்ஸ்லாம் கொடுத்து மொத்தமாக லாங் ரன்னர்ஸ் 300 கிலோமீட்டர் ஓட்டுறது எல்லா வண்டியுமே கொஞ்சம் ப்ரீமியம் ஆகினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாகர்கோவில் டிப்போவில் இந்த வால்வோவை கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக அவங்க ஆல்ரெடி நல்லா தான் ஓட்டுறாங்க. ஓட்டுறதுலேயே குறை இல்லை, மெயின்டெனன்ஸ்லேயும் குறை இல்லை. பட் டைமிங் ஒரு 7:30 மாதிரி எடுத்து ஷார்ப்பாக 10 ஹவர்ஸ் ரன்னிங் டைம்னு போட்டு ஒரு 10.30 ஹவர்ஸ்க்குள்ளே ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணி விட்டாங்கன்னா 7:30க்கு எடுத்து காலையில் ஒரு 6 o'clockலாம் கீழம்பாக்கம் ரீச் ஆகிற மாதிரி வந்துச்சுன்னா சர்வீஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். வால்வோக்கு மட்டும் அப்படி அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து, ஏன்னா ஃபேரும் ஹை, அதனால் கொஞ்சம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கரெக்டாக திருச்சி பஸ் ஸ்டாண்டில் 40 minutes வெயிட்டிங் டைம் ஆச்சு. அதே போல் பிரேக்கும் வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லேயே ஏதாவது பஸ் ஸ்டாண்ட் கம் மோட்டல் மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா லாங் வர பஸ்ஸஸ் எல்லாம் இப்போ நாகர்கோவிலேருந்து வர திருநெல்வேலியிலேருந்து வர வண்டிங்கள்லாம் திருச்சியில் பிரேக் எடுத்துகிட்டு போனால் அந்த 20 minutes ரன்னிங் டைம்லேயும் சேவ் ஆகும். நைட்டு ஃபுல்லாக ஒரே செக்கிங்காக தான் இருந்துச்சு எலெக்ஷன்ன்றதுனால. வண்டி கரெக்டாக 12:35க்கு திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸிட் ஆச்சு. முதல்ல வால்வோ வரப்போகுதுன்னு பேசி அடிபட்டப்போ எஸ்சிடிசியில் வந்து மார்த்தாண்டம் டிப்போலையும் வால்வோ வரும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 7:30 சர்வீஸ் மார்த்தாண்டம் பெங்களூர்லேருந்து கிளம்புற வண்டி, ஏன்னா அது கொஞ்சம் நல்லா குயிக்காக வருன்றதுனால அந்த வண்டியை வால்வோ போடுறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னென்னு தெரில. அப்போ வந்து திருநெல்வேலி சென்னையாக அந்த வண்டி வந்துச்சு. இப்போ அங்கே வரல. அட்லீஸ்ட் அந்த பஸ்ஸை வந்து மார்த்தாண்டம் டிப்போ கொடுத்து மார்த்தாண்டம் பெங்களூராக ஒரு சர்வீஸ் வால்வோ போட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எஸ்எம்எஸ் கரெக்டாக திருச்சியில் வந்துச்சு. திருச்சி தாண்டினதுக்கப்புறமா வந்து கேபினில் போய் ஃப்ரண்ட்டில் வீடியோ கேட்கலான்னு நினச்சேன். பட் ஆனால் எனக்கு நல்லா தூக்கம் வந்துடுச்சு. ரெண்டாவது அதுலேயும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த எஸ்எம்எஸ் பஸ் ஆக்சுவலாக வந்து நான் போனப்போ வண்டி தூக்கிடுச்சு. நம்ம வால்வோ வந்து ஓவர்டேக் பண்ணிடுச்சு. பட் ஆனால் லெஃப்ட் சைடில் ஓவர்டேக் பண்ணிச்சு. மேக்ஸிமம் வண்டி வந்து 85 அந்த மாதிரியே தான் போகிறாங்க. ஆனால் அந்த 85 மற்ற பஸ்ஸோட மூவிங்க்கு செமையாக வித்தியாசமாக இருந்துச்சு. காலையில் கரெக்டாக விற்கிற வண்டியில் மோட்டல் பிரேக்கு. அண்ட் அகைன் நான் சொல்கிற போல் வால்வோ பஸ் பிரேக் போடுற அளவுக்கு இந்த மாதிரி இடத்த தயவு செஞ்சு சூஸ் பண்ணாதீங்க. இது ஒன்று தான் ஒஸ்ட் பாயிண்ட்டு. திருச்செந்தூர் திருவான்மியூர் எஸ்சிடிசி பஸ் வந்து கூட பேரலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ வந்து திருவான்மியூர்லேருந்து திருச்செந்தூருக்கு பஸ் இருக்குது, தூத்துக்குடிக்கு பஸ் இருக்குது. அதே மாதிரி ஆவடியிலேருந்து தூத்துக்குடி, திருச்செந்தூர், செங்கோட்டை எல்லாத்துக்கும் இருக்குது. திருவட்டியூர் மட்டும் நாகர்கோவில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நாகர்கோவிலும் தூத்துக்குடி டிப்போ பஸ்ஸும். ஸோ திருவான்மியூரையும் ஆவடியும் நாகர்கோவில் டிப்போ வந்து நாகர்கோவில் இல்லைனா கன்னியாகுமரி, மார்த்தாண்டம் ஏதாவது ஒரு சர்வீஸ் ஃபோக்கஸ் பண்ணி போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அங்கேருந்து முக்கால்வாசி கிளம்புற ஒரு 70% அங்கேருந்து கிளம்புற பஸ் எல்லாமே வந்து சவுத் சைடில் நாகர்கோவில் சைடில் உள்ள பஸ் தான் வந்து கிளம்பும். மார்த்தாண்டம் அதுவும் ஃபோக்கஸ் பண்ணி தான் கிளம்புறாங்க. ஒரு மார்த்தாண்டம் சர்வீஸ் வந்து ஆவடியிலேருந்து கண்டிப்பாக தேவை. 5 மணி இல்லைனா 6 மணி கரெக்டாக 5:30 மணிக்கு செங்கோட்டை பஸ் கிளம்புது. 5 மணிக்கு பஸ்ஸாக போடலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மற்ற எஸ்சிடிசி டிப்போவே ஆப்ரேட் பண்ணும்போது பொட்டென்ஷியல் இருக்கிற அந்த ரூட்டில் நிறைய கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் இருக்கும்போது ஏன் போட மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. ஒன்று போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பஸ்ஸும் காலையில் விக்ரவாண்டி மோட்டல் தாண்டியும் எனக்கும் நல்லா தூக்கம் வந்துச்சு. அடுத்தும் தூங்கியாச்சு. கரெக்டாக வண்டி வந்து செங்கல்பட்டு டோல்கேட்டுக்கு வந்து கிராஸ் ஆகிடுச்சு. நல்ல ஸ்பீடு.
திருச்சியிலேருந்து ஒரு 5 ஹவர்ஸ் மெயின்டைன் பண்ணி கீழம்பாக்கத்துக்கு வந்துட்டாங்க. வால்வோக்கு வந்து இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ரைடு தான் எனக்கு வந்து. ஏன்னா திருச்சியில் ஒரு 40 மினிட்ஸ் வெயிட்டிங் டைமு, 20 மினிட்ஸ் பிரேக்கு, ஒரு 35 நிமிஷம் பிரேக், ஓவரால் வெயிட்டிங் டைமே 1.25 மணி நேரம் ஆயிருக்கு. இதெல்லாம் தாண்டி 7.45 ஹவர்ஸில் பஸ் வந்து கீழம்பாக்கம் ரீச் ஆகிடுச்சு. காலையில் 5:40க்கு பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி வந்துருச்சு வண்டி. இதுவே வண்டி ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த மேக்ஸிமம் ஒரு 45 to 1 hour முன்னாடியே வந்திருக்கும் பஸ்ஸு. ஆல்மோஸ்ட் 6 ஹவர்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணி வரலாம். பட் வந்து இதுவே நல்ல ரன்னிங் டைமு. கொஞ்சம் சர்வீஸை வந்து இன்னும் ப்ரீமியமாக மெயின்டைன் பண்ணி, ப்ரீமியம் இன் த சென்ஸ் வந்து டைமிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் குயிக்காக வந்து கொண்டு விட்டாங்கன்னா வால்வோவில் வந்து ஒரு 10 to 10.30 ஹவர்ஸில் நாகர்கோவில் to சென்னை, திருநெல்வேலிக்கு வந்து ஒரு 9 hours to 10 ஹவர்ஸ்லேயே வந்துடலான்னு மக்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணுவாங்க. பட் தமிழ்நாடுக்கு வந்து வால்வோ பஸ்ஸஸ் வந்ததே ஒரு ட்ரீம் தான். ஃபஸ்ட்டு ட்ரீம் ஜேர்னி இன் எஸ்சிடிசி. உண்மையிலே செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. மற்ற எஸ்சிடிசி பஸ்ஸஸோட ஸ்லீப்பரோடையே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது வண்டி ட்ராவல் பண்ணுறதுக்கு. லெக் பேடு, ரெக்லைனிங்கு எல்லாமே சூப்பர். ஏசி மெயின்டெனன்ஸு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த சர்வீஸு. இன்னும் இது மாதிரி நிறைய சர்வீஸ் வரணும். பீப்புளும் இந்த சர்வீஸை சப்போர்ட் பண்ணணும்.